அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயற்கையான முறையில எப்படி பொடுகை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். சுத்தமான பராமரிப்பு, உணவு முறை மாற்றம் இந்த மாரி விஷயங்களால பொடுகை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு வீட்ல இருக்கிற பொருள வச்சு எப்படி பொடுகை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்க்குறோம். அதுக்கு முதல்ல நம்ம அதிகப்படியான ரசாயன பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஹேர் ஜெல், ஹேர் ஸ்ப்ரே இந்த மாரியெல்லாம் தலையில யூஸ் பண்றது ஆ கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அத யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்டின்னா, அதிக பொடுகு, முடி வளர்ச்சி இல்லாம இருக்கிறது, முடி ரொம்ப வறட்சியா இருக்கிறது, இந்த மாரி காரணங்கள் எதனால வருது அப்டின்னா, நம்ம எவ்வளோதான் ஹெல்த்துக்கு நம்ம சேஃப்டியா தான் செஞ்சுட்டு இருந்தாலும், இந்த மாரி ரசாயன பொருட்கள் அதோட எஃபெக்ட்ட காட்ட ஆரம்பிச்சுரும். அதனால ரசாயன பொருட்களா இருக்கிற ஹேர் ஜெல், ஹேர் ஸ்ப்ரே அப்புறம் அந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்றது. இந்த மாரி ஹேர் ட்ரையர் இதெல்லாம் நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. இயற்கையான சூரிய ஒளியில முடிய காட்டி நீங்க காய வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. இப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா, அ தேங்காய் எண்ணெய். இப்ப வீட்ல இருந்த பொருள் வச்சு எப்படி பண்ணணும்? அ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு பார்க்குறோம்னா, தேங்காய் எண்ணெய். இப்ப தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கங்க. 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு, அது கூட ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்த புழிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கங்க. சூடு பண்ணி அத ஆற வைக்கணும். ஆற வச்சு அத லேசா ஒரு மெதுவா வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம், எலுமிச்சம்பழத்த நீங்க அதில புழிஞ்சு விடணும். ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்த புழிஞ்சு விடணும். எலுமிச்சம்பழம் ஏன் அப்டின்னா, எலுமிச்சம்பழத்தில இருக்கிற சிட்ரிக் அமிலம் பார்த்தீங்கன்னா, தலைமுடிக்கு ரொம்பவே நல்லது. அத pH அளவ க ஒரு சீரா கொண்டு வந்துரும். அதனால எலுமிச்சம்பழத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அந்த தேங்காய் எண்ணெய லைட்டா சூடு பண்ணி, அந்த அத லைட்டா ஆறுனதுக்கப்புறம் ஏன்னா சூடான எந்த பொருளுமே தலையில அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. ஆறுனதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்த லைட்டா பிழிஞ்சு விட்டு, அத அப்படியே அப்ளை பண்ணி, தலைய ஒரு ஒரு 1 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கங்க. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, தயிர். தயிர் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, தயிர் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்ப தயிர புளிக்காத தயிரா எடுத்துக்கணும். புளிச்ச தயிர் இல்லாம புளிக்காத தயிர, அத டைரக்ட்டா அப்படியே உச்சந்தலையில தடவணும். தடவிட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் அத அப்படியே விட்டுருங்க. நல்லா தலை ஊறட்டும். ஊறுனதுக்கப்புறம் வெதுவெதுப்பான நீர்ல தலைமுடி அலசுனீங்கன்னா, பொடுகு அரிப்பு வராது. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, வேப்பந்தழ. வேப்பிலைய கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்சுட்டு, அத ஒரு தலையில பேக் மாரி யூஸ் பண்ணிக்கங்க. அத அத ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, நல்லா தலைய கழுவிட்டீங்கன்னா, உங்களுக்கு பொடுகு வராது. அது வேப்பந்தழைய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அது ஒரு கிருமி நாசினி. அதனால உங்களுக்கு கண்டிப்பா தலையில இருக்கிற பேனு அந்த மாரி பிரச்சனை கூட உங்களுக்கு வராது. அடுத்து நம்ம பார்க்க போறது கற்றாழை. கற்றாழை ஜெல்ல தனியா எடுத்து தலையில தடவி மசாஜ் செய்யணும். அது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் கழிச்சு ஷாம்பு போட்டு நல்லா கழுவிட்டீங்க அப்படின்னா, உச்சந்தலையில ஈரப்பதத்தோடவே இருக்கிறனால பொடுகு வராது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆப்பிள் சீடர் வினிகம். இந்த வினிகத்தோட தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். சம அளவு தண்ணி இல்லாம கொஞ்சம் தண்ணி கம்மியா ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு, ஏதாவது பஞ்சு எடுத்து உச்சந்தலையில தடவணும். ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் கழிச்சு தலைய கழுவிட்டீங்கன்னா, பொடுகு குறையும். இப்ப இந்த தல கழுவுற முறையே பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேரு தலைமுடி சுத்தம் செய்றப்ப, வாரத்துக்கு ஒரு 2லிருந்து 3 முறை நல்லா மிதமான ஒரு ஹெவியான ஷாம்பா இல்லாம, கொஞ்சம் அந்த மாரி இருக்கிற ஷாம்பா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரொம்ப ஹெவியான ஷாம்புலாம் எடுத்துக்க கூடாது. அந்த மாரி எடுத்து அதிகப்படியா சும்மா தலைக்கு குளிச்சுட்டே இருக்கிறனாலயும், ஆ முடி கொட்டுதல் அதிகமாகும். பொடுகு இருக்கும். தலைய நல்லா குளிக்காம அவசர அவசரமா நம்ம கிளம்பும்போதும், அந்த ஷாம்போட எஃபெக்ட்னால பொடுகு இதாக ஆரம்பிக்கும். அடுத்து என்னன்னா, வெங்காயம் எடுத்துக்கிறோம். வெங்காயம் அதோடைய நம்ம பொடுகு இருக்கும்போது தலை ரொம்ப அரிக்குது இல்லையா? அதுக்காக இத யூஸ் பண்றோம். இது என்ன பண்ணும், வெங்காயம் உரிச்சு ஒரு ஒரு 10 வெங்காயம் வச்சுக்கோங்க தலைமுடிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. அத எடுத்து நல்லா தட்டி, வெங்காயத்த அதோட சாறு எடுத்து தடவணும். தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது கூட வேப்பந்தழை எடுத்து, நான் சொன்ன மாரி தனியா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சு, அதோட சேர்த்து அப்ளை பண்ணிட்டு, ஒரு
இப்ப 10லேருந்து 15 அந்த டைம்க்குள்ள அந்த டைமர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டீங்கன்னா, முடி நல்லா வளரும். ஷாம்பு பார்த்தீங்கன்னா, நீங்க தேவையில்லாத கண்டிஷனர், தேவையில்லாத எஃபெக்ட் உள்ள ஷாம்புலாம் நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப ஹேர் ஜெல் அந்த மாரி இதுக்கு அதுக்கு நீங்க வந்து ஒத்தடுக்கு செம்பருத்தி சொல்லுவாங்க. அ அ நல்லா அடுக்கு செம்பருத்தி இல்லாம இந்த மாரி ஓரடுக்கு செம்பருத்தி அத எடுத்துக்கணும். அந்த ஓரடுக்கு செம்பருத்தி எடுத்துட்டு, நல்ல மையா வந்து அரைச்சுருங்க. அரைக்கும்போது நல்லா அந்த வழவழப்பு தன்மை வரும். அது கூடயே வந்து கற்றாழை எடுத்துக்கணும். கற்றாழ நம்ம சாப்பிடும்போது தான் அந்த மேல இருக்கிறத கொஞ்சம் கழுவி சாப்பிடுவாங்க. வெறும் வயித்துல சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது. நீங்க வந்து என்னன்னா தலைக்கு தானே தடவுறீங்க. அதனால வந்து நீங்க அந்த மேல் தோல மட்டும் சீவிட்டு, அப்படியே அந்த அந்த செம்பருத்தியோடவே மிக்ஸியில போட்டு லைட்டா அடிச்சு, அப்படியே வந்து அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது, அப்படி பண்ணி ஒரு 1 ஹவர் விட்டுட்டீங்க அப்படின்னா, கழுவுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, முடி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும்.